ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறையா கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு செப்டம்பர் மாத பலன்கள் 2024 என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் இருக்குது, இனி வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, ராசியில் எந்த கிரகமும் இல்லை. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீசம் அடைஞ்சு கேதுவோட சேர்ந்து இணைஞ்சிருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ரம், ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான். அதே போல் 5, 9ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகத்திலிருந்து சிம்மத்துக்குமே, அதே போல் 18/9/2024 தேதிக்கு மேலே புதன் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி அடைய போகிறாரு. இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள். எப்படி இருக்க போகுது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு என்ன விதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. இங்கு செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இதே செவ்வாய் பகவானுக்கு 2 வீடு இருந்தாலும் மேஷம் எப்பொழுது தனி சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு. ஏன்னா அங்கே தான் அவர் மூலத்திரிகோணம் பலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்லமாக இருக்கிறது, உயர்வாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா மேம்போக்காக இருக்கிறது. இவங்க கிட்ட இருக்க இந்த குவாலிட்டி சொன்னாவே எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறது, ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு தெரியாது, இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. செவ்வாய் அப்படிங்கிறது தலைமைக்கான காரகிரகம். ஆசை, பாசம் இதெல்லாமே மேஷத்துக்கு ரொம்ப அதிகமாக அப்படின்னு கேட்டேன்னு இருக்குது. ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி. இந்த மாதிரி ஒரு உழைப்பாளியும் சரி, இந்த மாதிரி ஒரு பொறுமைசாலியும் நம்ம பார்த்ததே இல்லை. அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வேலைக்கு மட்டும்தான் அந்த பொறுமையை யூஸ் பண்ணுவாங்க தவிர எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே எளிதில் அவசரப்பட்டு உணர்ச்சி படக்கூடிய நபர்களும் சரி. அந்த மேஷத்தை செவ்வாய் பொறுத்தவரையும் ஒரு தடவை நம்பிக்கை இழந்தாங்கன்னா திருப்பி எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்ம மேஷத்துக்கிட்ட போய் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு இல்லை, நான் இப்படி தான், என்னுடைய வார்த்தைகள் இப்படி தான் இருக்கும், நீ ஓகேனா பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக எதுலேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் தலைமை சொல்லவே தேவையில்லை. செவ்வாயே தலைமைக்கான காரக கிரகமாக வரதுனால நிறைய பேர் தலைமை பண்பில் அதிகமாக இருப்பாங்க. தலைமை வீட்டிலே பார்த்திங்கன்னா தலைமை தாங்கக்கூடிய பெண்ணாக இருந்துக்கிட்டும் ஆணாக இருக்கட்டும், 2ஆவதாக குழந்தை பிறந்திருப்பாங்க, 3ஆவதாக இருப்பாங்க, இருந்தாலுமே இந்த வீட்டில் இவங்க சொல்கிறதா பெருசாக கேட்பாங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். மேஷத்தை பற்றி நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த அளவுக்கு எப்பொழுதுமே ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேட்டிங், இது எல்லாமே செவ்வாய்க்கு உண்டான பலன்கள். இந்த ராசியை பொறுத்த வரையும் கடுமையாக பாதிப்படைஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ராகு கிரக சேர்க்கைகள் மற்றும் ராசிக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல கேது, சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு பார்க்குறாரு. எப்படி ஒரு 7.5 சனியோடைய தாக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு இன்னைக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எப்போவுமே சனீஸ்வர பகவான் பார்த்தாலே அந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்துவார். அதுவும் குருவோட சேர்ந்து பார்க்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஓரளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். ஆனால் தனித்த சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு பார்க்கறது மேஷத்தை திண்டாட வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திண்டாட வைக்கும். எது வேணுமோ அது எல்லாமே நம்மளை விட்டு உதறி போகும். இதுதான் எனக்கு வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படின்னு ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா அந்த பொருளை பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருந்து பிடிங்கி ஒரு கையில் வச்சுக்குவார். அது ஆசை அதெல்லாம் இடத்துலேயே இருக்கார் இன்னைக்கு. அதை பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, வேண்டான்னு எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்துகிறாரு. இன்னைக்கு 7.5 சனி, அதாவது கும்பத்துக்கு எப்படி இருக்குதோ சனி மனசு அந்த அளவுக்கு மேஷம் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா என்ன வேலை, அப்போ இந்த வேலையே நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இந்த வேலை மட்டும் இருந்துட்டா போதும், எனக்கு எதுவும் வேண்டாம், மீடியமான சேலரி இருக்குது, அப்படியே லைஃப்பை ஓட்டியில் எனக்கு தேவையான பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணுறது, அந்த வேலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் சரிவை சந்திக்கிறது, அந்த மாதிரி நிறைய நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த நம்மளுடைய ஆசை பாசத்தை கை வச்சு பார்த்திங்கன்னா விளையாடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாண்டுருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா
தொழில் ஸ்தானங்கள் கடுமையா பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கு. என்ன தொழில் நான் பண்ணி இது வருமானம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு யோசனை. அதாவது நான் இத்தனை வருஷமா பண்ணுனேன், எதுலயுமே வருமானம் வரல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சகிப்பு தன்மையே இல்லாம, சலிப்பு தன்மையை ஏற்படுத்தியிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தியிருப்பாரு. அந்த தொழில்னால பெரும் கடனை, மாளாத கடனை கொண்டு வந்து விடக்கூடிய கிரக சேர்க்கைகள் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நீசம் அடைஞ்சு, கேதுவோட இணைஞ்சு 6ஆம் பாவகத்திலே இருக்கப்ப, கடன் தொந்தரவுகள் ஏராளமாக இருக்குது. அந்த கடனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தான் இப்படி இருக்குது. இன்னொரு குழந்தையாவது நல்லா இருக்குது. இன்னொரு பொண்ணாவது நல்லா இருக்கட்டும்ன்னு பார்த்தா, அதுவுமே கடன்ல தவிக்குது. அந்த மாதிரி எல்லா பக்கமும் சுத்தி கடன் பிரச்சனைகள் அதிகமா கொண்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கொண்டு வந்துட்டுருக்கு. இந்த கடன் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து ஏமாற்றத்தையும், வலியும் அதாவது சொந்த பந்தங்கள் முன்னிலையில மிகுந்த அவமானத்தை குடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பழசு குரு, ராகு கிரக சேர்க்கைகள் இன்னைக்கு குரு 2ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் 12ஆம் அதிபதி, பாக்கியாதிபதின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் அவர் 12ஆம் இடத்த வீட்டு வேலையை நிச்சயமா செய்வாரு. அப்ப செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பக்கம் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி குடுப்பாரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறனால நீங்க ரொம்ப நல்லா தான் பேசுவீங்க. மத்தவங்க புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப மோசமா புரிஞ்சுகிட்டு, அதனால நெறைய சுமைகள அதிகமா உங்க மேல கொட்டுவாங்க. இது எல்லாமே வந்து நீங்க கடந்து வந்துட்டு இருக்கிற பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது? இந்த மாதத்த பொறுத்தவரையும் ராசிநாதன் 3ஆம் இடத்துல தைரிய, வீரிய ஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, தன்னுடைய சொந்த காலில் நின்னு ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுப்பார். முதல்ல எந்த கிரகம் 3ஆம் பாவகத்துல இருக்கோ, அது எவ்வளவுதான் வந்து கெடுமை செஞ்சாலுமே, அதற்கு ஈக்குவலான நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் மேஷத்த பொறுத்தவரையும் மனசுல துளியும் வஞ்சகம் இல்லாத ராசி, சூதுவது இல்லாத ராசி, மத்தவங்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ராசிக்கு இன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கறனால, ஏதாவது ஒண்ணு பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்குண்டான முயற்சிகளும் மேற்கொள்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கொள்வாங்க. சிறிய வாக்குவாதம் எல்லாமே பெரிய பிரச்சனைகளை அதிகமாக குடுக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா யார் சொல்லியும் எங்களுடைய வீட்ல கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. யார் தான் பேசினா தான் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்க பேசினா அங்க சண்டை, அங்க பேசினா இங்க சண்டை. அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அனுசரிச்சே போகவே முடியல. இதற்கு இடையில வேலை பிரச்சனை வேற. சனீஸ்வர பகவான் வக்ரமடைஞ்சு பார்க்குறாரு. வீட்டு வேலையும் முடிய மாட்டேங்குது, அங்கேயும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு நெனச்சு மிகுந்த மன உளைச்சல் இருந்துட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறையும். ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இன்னொருத்தர் வாழ்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சூரிய பகவானின் பார்வையில சனீஸ்வர பகவான் பயணிக்கிறதுனால, ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு ஒருத்தருடைய வாக்கை இன்னொருத்தர் புரிஞ்சுகிட்டு அதன் மூலியமாக நடத்துவதற்கு ஒரு நல்ல நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதேபோல குடுக்கல் வாங்கல்ல வரவு செலவு கணக்குல சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. உங்களுக்கு குடுக்க வேண்டியவங்க எல்லாருமே உங்கள வந்து ஏமாத்துறது. ஆனா, நீங்க குடுக்க வேண்டியவங்க எல்லாருமே உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சட்ட மேல கைய வச்சு காச வாங்கிட்டு போயிருவாங்க. நீங்க பயந்துக்குவீங்க. மேஷத்த பொறுத்தவரை பயம் தெரியாது. ஆனா, நம்மள தான் வாக்குறுதி குடுத்தா காப்பாத்தக்கூடிய காரக கிரகமாச்சே. அப்போ நம்மகிட்ட இல்லைனாலும் கடன வாங்கியாவது மத்தவங்களுக்கு குடுக்கக்கூடிய மனப்பான்மை இவங்ககிட்ட ரொம்ப அதிகம். இத்தன நாளா புத்தி சரியில்லாம ஏதோ ஒரு விஷயத்துல வந்து எப்படி எப்படியோ போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக போயிட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கடன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கடன்கள் கிடைக்கிறதுக்குமே, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுல பாசம், பந்தம் அப்படிங்கிறது துளியுமே இல்லாம ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை எல்லாமே காலத்துக்கு இருக்கும் போல அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் பிரச்சனைக்கு உண்டான காலங்கள் படிப்படியாக குறையுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குறையும். அதேபோல 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால பயப்பட தேவையில்ல. எதிராளிகளோட தொல்லை ரொம்ப ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் இவரு சும்மா இருந்தாலுமே, மத்தவங்க சும்மா இருந்தாலுமே, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிராளிகள் இவங்கள தூண்டி விட்டு அதனால பிரச்சனைகள் கிளப்புறது. நான் கம்முனு தான் இருந்தேன். இருந்தாலுமே அவங்க தான் இப்படி பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி, நம்மளே தூண்டி விட்டு, நம்மளை மத்தவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெடுதலானவன், ஒரு தீமையானவன்னு சொல்லி நெறைய பேரு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நேரமும் அதுக்கு தகுந்த மாரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. இனி எதிராளிகள் நம்மளை விட்டு ஓடி ஒளியக்கூடிய காலமாகவும், அவங்கள நீங்க கண்டுக்காத ஒரு காலம். இத்தன நாளா ஒரு பெருசா வச்சுட்டு தலையில வச்சுட்டு பேசிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே படிப்படியாக விலகி, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலமாகவும், சொந்த முயற்சிகள் அனைத்து வெற்றிகளும் ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். பெரிய வெற்றிக்கெல்லாமே இத்தன நாளா கடுமையா போராடிட்டு இருந்திருப்பீங்க. இந்த புத்திசாலி
தனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி இன்னைக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால, உங்க புத்திய வைத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்குமே, சிறிய வாக்குவாதம், பெரிய பிரச்சனைகள் இருந்தெல்லாமே விலகுவதற்குமே, ஏமாற்றம், வலியை தாங்கிக் கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்குமே, இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து, தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.